பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கான தேவன் வார்த்தை 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கும் அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அவர் கிருபை இருந்தால் போதும். அவர் இரக்கம் உள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன், அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அவர் கிருபை உங்களோட இருக்கும்போது கர்த்தர் எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலராகிய பவுல், அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது. இந்த முள் என்னை விட்டு விலகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அப்போஸ்தலராகிய பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு தேவ ஜனமே, உங்களுக்கு கூட என்ன முள் இருந்தாலும் தேவனை சொல்கிற இந்த வார்த்தை நீங்கள் தியானிங்க. தேவன் சொல்கிறார், உனக்கு கிருபை உனக்கு என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி அப்போஸ்தலராகிய பவுலுக்கு சொன்னது போல் உங்களை பார்த்து கூட தேவன் சொல்கிறார், என் கிருபை உங்களுக்கு போதும். உங்களுக்கு என்ன பாடுகளோ உபத்திரங்களோ பலவீனங்களோ சோர்வுகளோ என்ன இருந்தாலும் அவராலே நீக்க முடியும். விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதே போல் இந்த ஒரு வசனத்தை கூட நம்ம பார்க்கும்போது யோசுவா 1:9 பாருங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார் என்றார். யோசுவாவுக்கு சொல்கிறார், நீ திடமனதாயிரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு. அதுபோல் இந்த வார்த்தைகளை தியானித்து என்ன தீங்கு இருந்தாலும் சரி, என்ன முள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, தேவனை பாதத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அதே பாருங்கள், ஏசாயா 4வது அதிகாரம் 5-6 கூட நீங்கள் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களையும் அதன் சபைகளிலும் மேலும் பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இருளிலே அக்னிஸ்தம்பமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு என்ன முள் இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், தேவனும் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார் பார்த்தீங்களா? ராத்திரி அக்னிஸ்தம்பமாகவும் பகலும் மேகஸ்தம்பமாக இருந்து அவர் கால் வீங்காதபடி, அவர் செட்டு பழசாகாதபடி, அவர் வஸ்திரம் பழசாகாதபடி நடத்தினது போல் உங்களை என்ன முள் இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களை நடத்துகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்று விசுவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் உங்கள் பாதபடியில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தா வந்திருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்க்கையில் என்ன முள் இருந்தாலும் அதை நீக்கி போடுங்க சுவாமி. தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. காட் பிளெஸ் யூ. இந்த வார்த்தை கேட்டுட்டு வேறவங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா எத்தனோ பேர் கஷ்டத்தோடு இருப்பாங்க. இந்த ஒரு ஆறுதலான வார்த்தை வரும்போது அதை அவங்க தியானித்து கூட, ஆமாம், எனக்கு இருக்கிற இந்த கஷ்டத்தை தேவன் நீ தீர்ப்பார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கட்டும். ஆமேன். காட் பிளெஸ் யூ.